பவானி கூடுதுறையில் ஆடி அமாவாசை வழிபாடு நடத்த திரண்ட பக்தர்கள். காவிரியில் 70,000 கனஅடி நீர் செல்வதால் பக்தர்கள் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை தென்னகத்தின் காசி என அழைக்கப்படுகிறது. இங்கு காவிரி, பவானி மற்றும் கன்னிக்கு புலப்படாத அமுத நதிகள் ஒன்று கூடி பின்னர் அகண்ட காவிரியாக பாய்கிறது. ராமேஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க புகழ்பெற்ற இடமாக திகழ்கிறது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மகாலி அமாவாசை உள்ளிட்ட முக்கிய தினங்களில் பக்தர்கள் குவிந்து வழிபாடு நடத்துவர். இந்நிலையில் ஆடி அமாவாசையான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காவிரி ஆற்றில் தற்போது 70,000 கனஅடி சென்று கொண்டிருப்பதால் காவிரி ஆற்றிற்கு செல்லும் படித்துறைகள் அனைத்தும் தடுப்புகள் கொண்டு மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் பக்தர்கள் புனித நீராட ஏதுவாக குழாய்கள் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் குழாய்கள் மூலம் புனித நீராடி தங்களின் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்களை ஆற்றில் கரைத்து வழிபாடு நடத்தினர். ஈரோடு, சேலம், கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பவானி செய்தியாளர் எஸ். ராஜாவுடன் உங்கள் தவசி ரமேஷ். குளிக்கலாம், குளிச்சவங்க கோயிலுக்குள்ள போங்க. மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. கூட இருக்கணும். அதுக்கு தகுந்த கோயில் போய் சேர்ந்து புகழ் பார்த்து வந்துடலாம். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வரணும். உங்களுக்காக ஈஸ்வரி கஷ்டம் பழைய ஆண்கள் குடிக்க இருக்கிறவங்க தேவையான இருக்கிறவங்க வாங்க. ஓரமா போ, அந்த பக்கம் போ, ஓரம் தள்ளி போ. முக்கியமாக